எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இந்த தென்னை மரம் பார்த்தீங்கன்னா வச்சு 5 வருஷம் ஆச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலை வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வச்சதானுங்க இந்த மரம். அடி குறுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடி மட்டையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவப்பு ஒன்றுட்டு மரத்தையே குடஞ்சிருதுங்க. குடஞ்சி ஒரு கவனிக்காம விட்டோம்னா அப்படியே ஒரு 2 மாதத்தில் வந்து மரத்தையே சாய்ச்சிருதுங்க. கணக்கு அந்த பாலை வர்ற மரத்தையே பார்த்து அந்த வண்டு கொடுக்குங்க சிவப்பு வண்டு. அதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அருமையான ஒரு டெக்னிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரோனா மருந்தெல்லாம் போட்டு செல் பாஸ் எல்லாம் குறைஞ்சி போடுறாங்க. அதில் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்க. அதுக்கு பதிலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மருந்து கடையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு வண்டு பிடிக்கிறதுக்காகவே இது பொறி ஒன்று விற்கிறாங்க. இந்த கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு வண்டுக்குரிய மாத்திரை இதுக்குள்ளே போட்டுக்கலாமுங்க. போட்டுட்டு 2 மரத்துக்கு நடுவில் இதை கட்டி தொங்க விட்டோம்னா ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி இந்த ஏரியாவுக்கு 1 ஏக்கராக்கு 1 கட்டினா போதுங்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபா தான் வருதுங்க இந்த பெட்டியோட சேர்த்திங்க. இந்த மாத்திரை வந்து மட்டும் தனியாக வாங்கினீங்கன்னா இது 350 ரூபா வருங்க. இது 6 மாதத்துக்கு வேலிடுங்கிறாங்க. ஸோ இந்த வெய்யப்படுற இடத்துல வந்து கட்டுறோங்க. அதோடைய செய்முறை தான் இன்றைக்கி பார்க்குறோங்க. நாம் முதல்ல என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு சுயின் கைட்டால் போட்டு கட்டிக்குங்க. 2 மரத்துக்கு நடுவால் சென்டரில் வர மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா இதுக்கு எத்தனையோ வைத்திய முறை பண்ணி பார்த்துருங்க. வச்சு கணக்காக பால் வர ஸ்டேஜில் வந்து மரம் திடீர்னு சாஞ்சதுன்னா 5 வருஷம் உழைப்பு வேஸ்ட்டாக போயிருக்குங்க. இதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டெக்னிக் சொன்னாங்க. குரங்கன் வந்து வைக்க சொன்னாங்க, மறுபடியும் செல்பாஸ் எல்லாம் போட சொன்னாங்க. மறுபடியும் அது எப்படிங்க பிடிக்கிற கணக்காக இளநிக்கு வெட்டுற மாதிரி இருக்க காயிலெல்லாம் போய் செல்பாஸ் வச்சோம்னா மருந்து அப்படியே ஏறிடுமாங்க. ஸோ அதுக்கு மாற்று முறை தான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேனுங்க. இப்போ வச்சு நான் ஒரு 10 நாள் ஆச்சுங்க. மேக்கால தோப்பில் வச்சுனுங்க ஒரு 20 வருண்டாட்ட பிடிச்சிட்டேனுங்க. அது வண்டு பார்த்திங்கன்னா சின்ன வண்டாட்ட தான் இருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா மரத்தையே சாய்ச்சிருதுங்க. இது பார்த்திங்கன்னா 2 மரத்துக்கு நடுவால் 1 ஏக்கராக்கு 1 கட்டினா போதுங்கிறாங்க இந்த சிவப்பு வண்டு பொறியுங்க. இது நல்லா பயனுள்ளதாகவும் இருக்குங்க, நம்மளுக்கு வேலை ரொம்ப எளிதாகவும் இருக்குங்க. இப்படி 2 மரத்துக்கு டொயின் இழுத்து கட்டிங்க. இந்த வண்டு பிடிக்கிற பொறியை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத்திரை உள்ளே இருக்குங்க. அடியில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை டாப்பை நம்ம கழட்டிக்கலாங்க. இந்த வெள்ளை டாப்பாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பழம்ங்க. அந்த வண்டு அந்த வாசத்துக்கு வந்து அடித்து உள்ளே விழுந்துச்சுன்னா வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு தண்ணியும் பழம் தானுங்க, வேறு எதுவுமே இதில் கிடையாதுங்க. பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருதுங்க. இது போன வாரம் போட்ட பழம்ங்க. இப்போ தான் 10 வண்டு எடுத்து அந்த சைடு போட்டு கொண்டுட்டு வந்துடுங்க. இது வண்டு பிடிக்கிறதுக்கு அருமையான மெத்தடுங்க. ஏன்னா 6 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபாய்ங்கிறப்போ எவ்வளோ பரவாயில்லைங்க. ஏன்னா மரத்தை காப்பாற்றுறதுக்கு வேறு வலியுமே நம்மளுக்கு கிடைக்கலிங்க. இப்போ இந்த மரத்தடி கட்டிடுறேனுங்க. ஓரளவுக்கு 6 பேர்த்துக்கு தூக்கி கட்டிட்டோம்னா போதுங்க. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வெய்யப்படுற இடத்துல தான் கட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த உள்ளே இருக்க அந்த மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா மெழுகு மாதிரி இருக்கிறது அந்த வெயிலுக்கு வாசம் ஸ்ப்ரெட் ஆகுங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு கழித்து ஒரு 5 to 7 days கழித்து வந்து பார்த்தோம்னா இந்த பெட்டியில் குறைஞ்சது 10 வண்டுனாச்சும் இருக்குங்க. அந்த ஒரு வண்டு போதுங்க ஒரு மரத்தை சாய்க்கிறதுக்கு. ஸோ மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இதை நாம் இன்னும் ஒரு 2 நாள் கழித்து பார்ப்போங்க. கண்டிப்பாக அதில் ரிசல்ட் நல்லா இருக்குங்க. ஏன்னா இப்போது 10 நாளுக்கு முன்னாடி அந்த தோப்பில் கட்டினேங்க. இதே பெட்டி தான். ஒரு பெட்டி வாங்கி இப்போ 3 ஏக்கராக்கு வாரம் 1 ஏக்கராக்கு கட்டிட்டு வரணுங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. குறைஞ்சது இப்போ 20-25 வண்டாட்டு பிடிச்சிட்டனுங்க. வண்டு ஒன்று இவ்வளோ சைஸ் இருக்குதுங்க. நன்றிங்க.